வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான ஒரு கை டிசைன் பார்க்கலாங்க. கையோட உயரம் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். இந்த கை டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அகலம் வந்து நான் 8 இன்ச் வைக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். சைடு வந்து 3 இன்ச் வைக்கிறேங்க. இப்போ வளைவாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்கோல் பகுதியை வச்சு பார்க்கலாம். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டேன். கரெக்டாக இருக்குது. ஒரு நூல் அளவு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு மொத்த அகலம் வந்து 7.75. மறுபடியும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் எப்போயுமே நம்ம வச்சு பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆம்கோல் வந்து அதிகமாகவும் இல்லாமல் பத்தாமையும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டரில் தையலுக்கு விட்டுட்டு வச்சு பாருங்கள். கட் பண்ணி எடுத்துகிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி கை வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ப்ளவுஸில் வந்து நம்ம லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். இதோட பேக் நெக் டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது பேக் பட்டன். இது நிறைய தடவை கேட்டிருக்கீங்க பேக் பட்டன் சொல்லி கொடுங்கன்னு. இந்த ப்ளவுஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனவே அப்படியே முன்னாடி போட்டு தமிழில் போட்டிருக்கேங்க. மெரூன் கலரில் டிசைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் பேக் பட்டன் எப்படி பண்ணலான்னு. இப்போ மெரூன் கலரில் அடியில் கொடுத்து நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். மேல் வாக்கில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வரும், நமக்கு கரெக்டான அளவு தெரியாது. அதனால அடி வாக்கில் கொடுக்குறேன். மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன் கரைப்பகுதியை. இப்போ உருட்டி தைச்சிடலாம். அழகாக உருட்டி தைங்க. சன்னமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தடிமனாக வேணாம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பைப்பிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். நம்ம எப்பயும் போல் நார்மலாக மேலே பைப்பிங் இழுத்து வைக்கிறதோட இந்த மாதிரி அடியில் கொடுத்து நம்ம தைக்கும்போது உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ திருப்பி அந்த கிராஸ் பீஸ் மேலேயே தையல் போட்டு விட்ருங்க. மேலே வந்து ஓடு தையலை பிரித்து விட்டு ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம், ஒன்றும் தெரியாது. இப்போ நீட்டாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி முக்கோண பீஸ் அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ஒரே மாதிரி அளவு, அதாவது அகலமும் 2 இன்ச்சு உயரமும் 2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி முக்கோண பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நிறையா ரெடி பண்ணியிருக்கேன் நான், ஏன்னா வந்து நம்ம பேக் நெக்குக்கும் சேர்த்து. இப்போ அது 2ஆக மடித்து ஒரு தையலை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே மடித்து ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. இதை அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி விரித்து விட்ருங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி விரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தையலை போட்டுடலாம் கிராஸ் பீஸ்க்கு. இப்போ இந்த கிராஸ் பீஸை திருப்பி எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய ஊசி வச்சு திருப்புறேங்க. நீங்கள் பெரிய நீடில் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட நம்ம உள்ளே விட்டு வேகமாக திருப்பி எடுத்துடலாம். இது கொஞ்சம் தூரத்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும், நமக்கு அப்புறம் ஈஸியாக வந்துடும். இப்போ ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் நான் உயரம். இப்போ நீங்கள் பைப்பிங்கை விட்டு ஒரு நூலளவு மேலே ஏற்றி அப்படியே நீங்கள் இந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க இல்லையா, அங்கே வளைச்சி எடுத்துகிட்டு போங்க.
அப்படியே அந்த இடத்துல ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுருங்க. ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு அப்படியே திருப்பி இந்த பக்கமும் அந்த பக்கம் எப்படி நீங்கள் வளைவாக கொண்டுட்டு வந்தீங்களோ அதே மாதிரி கரெக்டான அளவில் நீங்கள் கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக அந்த பக்கம் வச்ச மாதிரி இந்த பக்கமும் நல்லா வளைச்சி கொண்டுட்டு வந்துடுங்க. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியான ஒரு கை டிசைனுங்க. ஏன்னா இதெல்லாம் கேன்வாஸ் இல்லாமல் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம கேன்வாஸ் இல்லாமல் சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் பண்ணலாம். இப்போ மேலேருந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வரும்போது அந்த பூ இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே அடுக்கிட்டு வாங்க. சென்டரில் ஒன்று வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 2 இந்த பக்கம் ஒரு 2 வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் ஒன்று வச்சுட்டு இந்த பக்கமும் ஒன்று ஒன்று அப்படியே வச்சு விட்டுவாங்க. ஏன்னா வந்து நம்ம காசுக்கு தக்கன டிசைன் பண்ணுவோம். சிலர் வந்து கம்மியான ரேட்டு கேட்குறாங்க, ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கை டிசைன் பண்ணிவிட்டு நெக்குக்கு ஏதாவது சிம்பிளாக உங்களால் முடிஞ்ச நெக் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இந்த பீஸரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, நல்லா அடியில் தள்ளி விட்ருங்க. இப்போ இந்த பக்கம் 2 வச்சுக்கலாம். இது மடங்கவெலாம் மடங்காதுங்க. நீங்கள் நினைக்கலாம் இது மடங்கி போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படிலாம் இல்லை, மடங்காது, அப்படியே தான் இருக்கும். அப்படியே தையலை போட்டு எடுத்துருங்க. இப்போ அழகாக நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு பட்டன் வைக்கலாம். 2 கைக்கும் ஒரே மாதிரி சிம்பிளாக பண்ணியாச்சு. இதோட நெக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது கொஞ்சம் நாட்டு டிசைனு உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன் இந்த கையோடு சேர்த்து. இது முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பக்கம் இருக்க பீஸை கொண்டு போய் அதோடு சேர்த்துருங்க சென்டரில். அந்த பக்கம் இருக்கிறதையும் சென்டரில் சேர்த்துருங்க. அதை ரெண்டையும் சேர்த்து மடக்கி இந்த பக்கம் ஒரே தையலாக போட்டு விட்ருங்க. இப்போ இது லைட்டாக கிராஸாக கட் பண்ணி விட்டுறலாம். திருப்பி காமிக்கிறேன். ஒரு பூ மாதிரியும் வந்துடும். ஏன்னா நம்ம நெக்குக்கு ஃபுல்லாக பூ மாதிரி பண்ணியிருக்கோம். அது மாதிரி இதுக்கும் பூ டிசைன் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு தள்ளி வேணுன்றதை பார்த்துக்கோங்க. மார்க் கூட பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் இதுக்கும். இது 2ஐயும் ஒன்றாக்கி தைச்சி விட்டுறலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட அவசரத்தில் வந்து நாட்டை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயும் போல் நம்ம கீழே கட் பண்ணுற மாதிரி சரின்னு அப்படியே கட் பண்ணி விட்டோன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஒரு பக்கத்துக்கு நான் 3 பண்ணுறேன். இப்போ இதையும் மடக்கி பண்ணிடலாம். கொஞ்சம் தான் கேப் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. இதை அப்படியே திருப்பி விட்டுலாம். இப்போ அழகான ஒரு நாட்டு டிசைன் பண்ணிட்டோங்க. நம்ம கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகழகாக நம்ம பண்ணி கொடுத்தோன்னா வந்து கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கடையில் வாங்கினாலும் இதை 50 ரூபா 60 ரூபா போட்டு வாங்கினாலுமே அது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஃபேட் ஆகிடுது, இல்லைன்னா வந்து அது பிரிஞ்சிட்டு வந்துடுது. இதுக்கு இந்த பட்டன் அலுமினிய பட்டன் பண்ணிடலாம். அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன். 2 கிளாத்து டபுளாக கொடுத்துக்கோங்க. அதாவது குட்டியாக அடியில் கட் பண்ணி சேர்த்துட்டு
அதுக்கு மேலே இது பெருசாக வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டாக கொடுத்து நம்ம அடியில் வரும்போது உங்களுக்கு அதிகமாக தெரியும். அதனால் வந்து குட்டி பீஸ் மட்டும் அந்த பட்டன் அளவுக்கு பண்ணி வச்சுருங்க. இப்போ இது கைக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த கைக்கு வந்து பாசியெல்லாம் வச்சாச்சுங்க. இப்போ இந்த பட்டன் வச்சு தைச்சி காமிக்கிறேன். இந்த பாசி எப்படி வைக்கணுன்றதை வந்து நான் இந்த ப்ளவுஸோட வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பட்டன் மட்டும் வச்சு சுற்றிலும் எல்லோ கலர் நூலால் தைச்சி விட்டுறலாம். ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சுற்றிலும் ஒரு 4-5 பக்கம் தைச்சி விட்டிங்கன்னா போதும், அப்படியே நின்றுக்கும். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. பட்டன் வச்சாச்சு, பாசியும் வச்சாச்சு, நெக்குக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாரியில் ஃபுல்லாக பூ டிசைன் இருக்கனால ப்ளவுஸுக்கும் நான் பூ டிசைன் தான் பண்ணினேன். இது பேக் பட்டனை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா முன்னாடி எப்படி பண்ணணும், பேக் சைடு எப்படி பண்ணணுன்றது வந்து தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து பிரின்சஸ் கட்டுங்க, கொக்கி பேக் சைடு மட்டும் கொக்கி வச்சுருக்கேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.